மச்சான் நான் எப்பயும் சொல்கிறேன், உனக்கு ஓகேனா வா, ஏன்னா இங்கே ஏறி நான் உள்ளே போயிட்டு வந்துடுறேன். ஏய் ஏன்டா? இல்லை மச்சான், ஸ்டேஜில் ஏறி நீ அழுதுட்டேன்னு பையன் யாருமே அசிங்கமாடும்ல. மச்சான் நாங்க 2 பேரும் லவ் பண்ணோம், மியூச்சுவலா பிரிஞ்சோம். இப்போ நான் அவளுக்காக அழுது எதுவும் மாற போறது இல்லடா. அவளுக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைச்சிருக்கு, எனக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்கும். ப்ராக்டிக்கலா திங்க் பண்ணுவோம் மச்சான். என்னடா? மச்சான் நீ ஓகேவா? ஓகேடா. இல்லை மச்சான், நீ ஸ்டேஜில் ஏறுவ, அவள் மன குளத்தில் நிற்பா, பக்கத்தில் நீ நிற்க வேண்டிய இடத்துல இவ்வளோ ஒரு நிற்பான். என்னை பார்த்தா என்னாலே தாங்க முடியாதுடா. நீ எப்படியா? ஏ மச்சான், என்னடா? மச்சான் நீ ஓகேவாடா? ஓகேடா. நல்ல கிஃப்ட் வாங்கிட்டியா இல்ல உன் தங்கச்சி ஃபங்க்ஷன்ல வந்த கிஃப்ட் எடுத்து அதே பேக் பண்ணிட்டியா? நீ பண்ணாலும் பண்ணுவ. இல்லை மச்சான், இந்த கிஃப்ட் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல்டா. நீனும் அவளும் புருஷன் பொண்டாட்டியாக இருக்கிற ஸ்டேஜில் இந்த கிஃப்டை கொடுத்து பிரிக்க வச்சு உங்களை சிரிக்க வச்சு பார்க்கணுன்னு 2 வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கிட்டேன் மச்சான். இப்போ அவள் வேற ஒருத்தன் பொண்டாட்டி. அதை நினைக்கும் போதுதான் ஏ மச்சான், மச்சான் நீ ஓகேவாடா? ஓகேடா. நான் ரொம்ப ஸ்ட்ராங் மச்சான். போலாமா? மச்சான் ஒரே நிமிஷம் எப்படிடா அப்படியே உன் கையாலேயே ஹாப்பி மேரிட் லைஃப் திவ்யா, ஆல்வேஸ் கீப் ஸ்மைல். மச்சான் நீ ஓகே தானே? நானே அவளை மறக்கணும்னு நினைச்சாலும் நான் மறந்ததெல்லாம் ஞாபகப்படுத்தி இப்ப என் மண்ட புல்லா அவதாண்டா இருக்கா. திவ்யா இதுல அவளுக்கு கிஃப்ட் ஒரு கேடு. மச்சான் வந்துட போகுதுடா. மச்சான் வந்து தரமா தவற